நைட்டு என்ன அக்கி ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு 4-5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இது தேங்காய் கொஞ்சன்றதால மிக்சியில் பொடி பண்ணல, கட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் தான் ஒரு 7-8 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு விட்டு தண்ணியை விட்டு பிசைஞ்சு விட்டு எண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு தவாவில் தட்ட வேண்டியது தான் பண்ணலாம். பார்க்கலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தவாவில் கரம் பண்ணிவிட்டு சுட பண்ணிவிட்டு அப்புறம் தட்டிட்டு சின்ன உருண்டையாக தட்டிட்டு எண்ணெய் விட்டு பண்ண வேண்டியது. கீரை ரொட்டிக்கு எப்படி தட்டியாச்சு, தவா நல்லா சுட பண்ணிவிட்டு தட்டியாச்சு. இது வெந்தவொடனே திருப்பி போட்டுட்டு காமிக்கும் வந்துருக்கு பாருங்க. சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்க. சைடு நல்லா வெந்தெடுத்து தேங்காய் எண்ணெயிலே பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட நான் கொஞ்சம் சன்ட்ரா பாயிலும் விட்டுருக்கேன். அக்கி ரொட்டி எடுத்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா உப்பு போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர்.